வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பொருளும் மதிப்பும். நம்மிடம் 10 ரூபாய் நோட்டு ஒன்றும் 100 ரூபாய் நோட்டு ஒன்றும் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம். இரண்டுமே காகிதம்தான். ஆனால் அதற்கு மதிப்பு என்று ஒன்று உள்ளது. அதேபோல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அந்த பொருள் நமக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை பொறுத்து அந்த பொருளின் மதிப்பு அமையும். அந்த பொருள் யாரால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று நினைக்கும்போது, எண்ணிறந்த மக்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டது என்கிற போது அதற்கு மேலும் மதிப்பு உயர்கிறது. பொருளினால் மதிப்பே தவிர எனது, என்னுடையது என்பதினாலே மதிப்பு உயர்வதில்லை. ஆகவே இந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டுமானால் தவம், தற்சோதனை இந்த இரண்டும் அவசியம் வேண்டும். அந்த தவத்தை பெற்ற பாக்கியசாலிகள் நீங்கள். உங்களுடைய உள்ளம் உண்மையிலேயே மகிழ்ச்சியடையத்தான் செய்யும். குரு என்பவர் எங்கிருந்தோ வருகிறார் என்று எண்ண வேண்டாம். அது உங்களுடைய வினையின் பதிவுதான். நீங்கள் செய்த கர்மத்தின் மூலமாக, வினையின் பயனாக நல்லதை பெற வேண்டும், அடைய வேண்டும், முழுமுதற் பொருளை அடைய வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் ஓங்க ஓங்க உங்களது மனதின் ஊடே உள்ள அந்த சக்தியானது தானாகவே வழிகாட்டுகிறது. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.